என்ன அப்பத்த ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு சேர போட்டு வெளியே உட்காந்துருக்க? என்ன சாப்பிட்டியா? ஆமா சரவணா, அதெல்லாம் சாப்பிட்டேன். துளசியும் பொன்னியும் வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன் ஐயா. உள்ள போனது ஒரு மாதிரியா இருக்கு, வீடே தூங்கினாப்ல. என்ன இருந்தா எதையாவது சொல்லிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு திரியிற காலுத. அங்க போய் இருக்கிறா, அங்க எப்படி இருக்காளோ என்னமோ. போனதும் போட்டாளாப்பா, ஒரு மாதிரியா இருக்குன்னு. பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருக்கிறவரை கலகலன்ட்டு இருக்கும். போனா பாரு, வீடே தூங்கினாப்ல இருக்குது. திருச்சி போயிருப்பாங்கல்லப்பா, போயிருப்பாங்கல்ல. என்ன வெள்ளனத்தோடய கிளம்பிட்டாங்களே, மழை வேற பெய்தாப்புல இருக்குது. அங்க மழை பெய்தோ என்னமோ. பூமாரி எப்படி இருக்காளோ. தினம் எனக்கு ஒரு போன் போட்டு குடியா என்ன, பூமாரிட்ட எப்படி என்னன்ட்டு பேசிக்கிறோம்ல. பாவம் அந்த பிள்ளை போகையில என்ன மறந்துடாதப்பத்தான்னு சொல்லிட்டா. எனக்கு மனசு தாங்கலையா. எனக்கு எப்படியாவது விட்டு தினமும் பேசிடணும், காலையில சாயந்தரமும். இப்பதான் பார்த்தே பேசலாம்ல. காலையில ஒரு தடவை பேச காதுல வச்சு பேச கொடு, சாயந்தரம் வந்து பாக்குற மாதிரி போட்டு கொடு. நையா என் பேத்தி பாவம், அவ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவ நல்லா உனக்குதுதான் நல்ல இடத்துக்கு போயிருக்கா. என்ன என்ன கொஞ்சம் தூரா தொலையா போச்சு, அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்குது. மாப்பிள்ளை பையனும் பரவாயில்ல, நல்ல வேணக்கா இருக்குதான். நானும் என்னமோ எப்படி வந்துட்டு பயந்தேன். நல்ல தங்கமான பையன். ஆமா அப்பதா, தங்கச்சி நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கா. ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குது. அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா செய்த புண்ணியம் என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன, தினமும் போன் போட்டு கொடுக்குதேன். அவளுக்கு எங்க வேலையா வெட்டியா அதான் அவங்க சொன்னாங்கல்ல, வேலைக்கு ஆள் இருக்குதாகலாம், வண்டி ஓட்ட டிரைவர் இருக்காராம், மாப்பிள்ள இருக்காரு. ஒரு கவலையும் இல்ல, வேலை செய்யணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல. சும்மா இவ அந்த டிவி சீரியல்ல மேக்கப் பண்ணிட்டு திரிய மாதிரி சாரி உடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்க வேண்டியதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பதான் எனக்கு. அதுக்கு என்ன, போன் போட்டு கொடுக்கேன். இல்ல ஒரு போனே வாங்கி கொடுத்துருதேன், 24 மணி நேரமும் வந்து பேசிட்டு பேசிக்கிட்டு என்ன. பொன்னி சாப்பிட்டியம்மா? துளசி சாப்பிட்டாளா? மழை பூரா பவர இருக்குது, மாறி வந்துட்டானா என்ன? அத்தா இன்னும் வரலையே. எங்க அத்தா எங்க போனாங்க? டைம் ஆச்சு, ஒரு போன் போட்டு பார்க்க வேண்டியதுன்னு. அக்கா சாப்பிட்டாங்க அப்பதா, இந்தா உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தோம். அக்கா தான் வெளியே வந்துட்டாரோன்ட்டு வந்து பார்த்தேன், நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன பூமாரி புராணமா? அவளுக்கு என்ன, நல்லா இருப்பா. அம்மா போன் எதுவும் போட்டாளா? போன் அப்பதான் போட்டாரு. அப்பதான் எத்தனை 4 மணிக்குள்ள போனேன்னாக. 4 மணிக்கு எங்க போயிட்டாங்களாம். இருக்கான், காலையில வந்துருவோம்ப்பா அப்படின்னாரு. உமாட்ட பேசலான்டா, அழுவா. அதான் எதுக்கு நம்ம அளவப்பானே அப்படின்ட்டு பேசல. நாளைக்கு ஆகிட்டு போன் போட்டு என்ன ஏதுன்ட்டு பேசணும். என்ன துளசி சாப்பிட்டாதா? மழை இடி மின்னலமா இருக்குது, வீட்டுக்குள்ள போ. வயிற்றுக்குள்ள தச்சு வெளியே நிக்க கூடாது சொல்லுவாங்க. உள்ள போமா, சாப்பிட்டல மாறி வருமா? இல்ல பாட்டிமா, அவருக்கு போன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ன்ட்டு வருது. போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. அதான் எங்க போயிருக்காரு என்னன்னு தெரியலையே. குழந்தைனாரே, அவரு எங்க போயிருக்காருன்னு தெரியல. டைம் வேற ஆயிடுச்சு. என்னன்னு ஒரு வாட்டி பாத்துட்டு வரீங்களா? சரிங்க, நீ பாத்துட்டு வரேன். அண்ணே மத்தியானம் போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜர் எடுத்துருவான். நான் தான் மறந்து போனேன். சார்ஜர் இருந்துக்காதான் இருக்கும். அண்ணன் இங்கதான் இங்கே நிப்பான், நான் என்ன போய் பாத்துட்டு வரேன். நீங்க உள்ள போய் இருங்க. பொன்னி அண்ணிய கூட்டிட்டு உள்ள போ. இந்தா அண்ணன் எங்க நிக்கான்னு பாத்துட்டு வரேன். உள்ளேதான் இருந்தேன் இப்படி நேரமும், போர் அடிக்குது. வீடே என்னமோ தெரியல, தூங்கினாப்புல இருக்குது. என்ன பாட்டியம்மா, எல்லாரும் இவ்வளவு நாள் இருந்து கலகலன்ட்டு இருந்துச்சு, எல்லாரும் போனப்போ ஒரு மாதிரியா இருக்குது. என்ன செய்ய, வீடு முழுக்க ஆளுகள் இருந்தா நல்லா தான் இருக்குது கலகலன்ட்டு. அவங்களும் வந்திருந்தாங்கல்ல, பூமாரிக்கு மாமியாரும் மாமனாரும், நல்லா தான் இருந்து சாலியா. போனதுக்கு அப்புறம் பாரு ஒரு மாதிரியா இருக்குது. காமாச்சி அங்க போயிட்டா. என்ன செய்ய, தூரா தொலைவா போச்சு. பக்கத்துல எட்டுனாப்புல இருந்தா கூட சரணா கூட அடிக்கிட்டு நானாவது பைக்ல போயிட்டு பாத்துட்டு வந்திருப்பேன். என்ன சரணா? ஏன் பக்கா பூமாரிய பக்கத்துல மட்டும் கட்டி கொடுத்திருந்தா நீ வந்திருப்பியாக்கும். ஏன் அப்ப நீ வேற பைக்ல இருந்தாலும் ஏறி இருந்துருவியாக்கும். பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வாங்கினாலே எப்பா எனக்கு பயமா இருக்குன்ட்டு ஓடுத. ஏன் நீ வேற போட்டு சரணா வர மாட்டேன்னு நினைக்கிறியோ? என் பேத்திக்காக எம்பிட்டு சொன்னா நான் வருவேன். பைக்கு தானே, அடிக்கடி வந்துட்டு என் பேத்திய பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் இல்ல, பஸ் 2 மணி நேரம் பயமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகி போகும்ல. ஆமா ஆமா, நம்பிட்டேன். நீ தானே என் கூட பைக்ல வருவ. ஓ ஆப்பத்தா, இனிமே பாரு, உனக்கு உடம்பு முடியல ஆசிரியர் கூட்டிட்டு போக இல்ல, அப்படியே குண்டு கட்டா தூக்கி பைக்ல இருத்தி கூட்டிட்டு போயிருதேன். அப்பத்தா, அண்ணி உள்ள போய் படுங்க, நான் அண்ணன் எங்கிட்ட நிக்கான்னு பாத்துட்டு வரேன். இடியும் முன்னலுமா இருக்குது, நல்லா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். போங்க உள்ள போங்க, நான் அண்ணனை பாத்துட்டு வரேன். எங்க போனாருன்னு தெரியலையே, போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. மழையா வேற இருக்கு, டைம் வேற ஆயிடுச்சு. இப்படி நேரம் ஐயர் வந்ததே இல்லையே, எங்க போயிருப்பாரு?
மழை வேற. இந்த நேரம் எங்கிட்ட தான் போறாரு. சீக்கிரம் வரலாம் இல்ல, வீட்டுல வேற பெரிய ஆளுகள் இல்ல. அம்மா ஏன் வரல? சரி, அம்மாக்கு ஒரு போன் போடுவோம். ரிசப்ஷனுக்கு கூட வரலையே. கூப்பிட தானே செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுவும் கோவமா இருக்குமோ நம்ம மேல? சரி, போன் போட்டு என்னன்னு கேட்போம். ஏதோ கோவத்துல இருக்குன்னு தெரியுது அம்மா. ஹலோ. அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா, ஃபங்க்ஷனுக்கு நேற்று வரவே இல்ல? அத்தை மாமா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. வேற என்ன உனக்கு? வர வேண்டியது தானே. நானும் போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். இல்ல உனக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்டிருப்பேன். ஏமா வரல நீ? இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒழுங்கா செக்கப்புக்கெல்லாம் போறியா என்ன? ஆமா, அங்க வந்துதான் என்ன செய்ய. பெரிய ஃபங்க்ஷன் வந்து கூப்பிடுதாக. ஒரு சம்மந்த கலக தானே, கடைசி கல்யாணம் தானே. ஒரு துணிமணி எடுத்துறேன்ட்டு அத்தை மாமாக்கு தெரியல. நம்ம எல்லாம் எப்படி செஞ்சோம் சபையில. எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்தோம். இந்த ஒரு சம்மந்த கலக தானே, ரெண்டாவது உள்ளவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. அதுவும் ஓடி போய் தானே கல்யாணம்னாக. எங்களுக்கு எடுத்துறதுல அவ என்ன குறைஞ்சா போறாக? என்னம்மா இப்படி பேசுற? கல்யாணம் தான் ஆல்ரெடி முடிஞ்சிட்டலாமா. பார்ட்டி இல்ல, பார்ட்டிக்கு யார் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க சொல்லு. இப்ப கல்யாணம் கிராண்டா வச்சிருந்தா கண்டிப்பா அத்தை மாமா எடுத்துதான் கொடுப்பாங்க. கடைசி கல்யாணம் இல்ல, குழந்தைனார் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. கோமாரி கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கடையில நீயே பார்த்தேல்ல, திடீர் கல்யாணம், திடீர்னு ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும் சொல்லு. இதுக்காக கோவப்பட்டுட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்த? ஏமா, கடைசி கல்யாணம் இல்ல, சரி கல்யாணம்னு வருது, பார்ட்டி இல்ல, வர வேண்டியது தானே. அத்தை நீ கேட்டா என்ன சொல்ல? பூமாரியை கொண்டு விடுறதுக்கு போயிருக்காங்க. நாளை காலையில வந்துருவாங்க. ஆமா, அந்த குடும்பத்துல என்ன எல்லா கல்யாணமும் முறையாவா நடந்துச்சு? இப்படித்தானே நடக்குது. என்னமோ நம்ம குடும்பத்துல மாப்பிள்ள வந்து சேர்ந்ததுனால அவருக்கு முறையா எல்லாம் நடந்தது. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அவர் வராம இருந்தாரு, அவருக்கும் இதே மாதிரிதான் ஏதோ ஏனாதான் கல்யாணம் நடந்திருக்கும். நம்ம எப்படி நடத்தணும்? கல்யாண மரியாதை நடத்தணும், திருவிழா மாதிரி நடத்தணும். இந்த ஊர்ல யாராவது ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்களா? மஞ்ச ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சு, அதுக்கு முன்னாடி வரவேற்பு வச்சு, கல்யாணம் எடுத்து விட்டு ரிசப்ஷன் வச்சு, ரிசப்ஷன் மட்டும் அவங்க வச்சாங்க ஏதோ சிம்பிளா. அம்பிட்டு தான், எம்பிட்டு பெருசா நம்ம கல்யாணம் பண்ணோம். அவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்தானே கொடுத்தோம். நமக்கு எடுத்துறதுல அவங்க ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாங்களே. சரி, எதிர்பாராத கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் தானே, பாட்டி எவ்வளவு செலவு தானே. பாட்டி கூப்பிட்டு நீங்க சம்பந்தின்னு ஒரு செட்டு துணி எடுத்துறணும்னு தோணாது இல்ல. அதான் எனக்கு வரதுக்கே விருப்பம் இல்ல. ஏன் அழைக்க வந்தாங்கல்ல, ஒரு செட்டு துணி எடுத்துட்டு தந்தாதான் என்னவா? உனக்குதான் உருப்படியா அந்த வீட்டுல கல்யாணம் நடந்திருக்கு. ரெண்டாவது உள்ளன பாரு, எவ்வளையா கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சுட்டான். இந்த பிள்ளைக்கு பாரு, போன இடத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு நம்ப மாதிரி எல்லாம் இல்ல. எதிர்பாராத விதமா எப்படி கல்யாணம் நடக்கும்? இந்த காலத்துல இருக்கும். என்னவோ பூசி முழுகுதாக, நீயும் அதை கேட்டு நம்மகிட்ட நடிக்கிற. சரி, இருந்துட்டு போட்டு. உன் சித்திய பத்திதான் உனக்கு தெரியுமே. எப்பா, உன் குழந்தைநாள் கல்யாணத்துக்கு என்ன போட்டு ஒரு வழி ஆக்கிட்டா. இந்த பிள்ளை கல்யாணம் ஒழுங்கா நடக்கும் போதா இந்த பிள்ளை கல்யாணம் அதே மாதிரி நடந்துட்டு என்னெல்லாம் சொல்லுவா தெரியுமா? எனக்கு இருக்க முடியல வீட்டுல. அப்படிங்க இப்படிங்க. ஷோ, இந்த குடும்பத்திலே போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம துளசிய அப்படி இப்படி என்னென்னமோ பேசிட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பத்துக்க. அதான் ஆனா எனக்கு பாட்டிக்கார விருப்பமே இல்ல, துளசி வரல. யார் என்ன சொன்னா என்னமா? ஐயோ, ஒரு வந்துட்டாரு. சரிம்மா, நான் அப்ப அப்புறமா கூப்பிடுறேன். வைக்கட்டுமாமா? அவர் வந்துட்டாரு, அப்புறமா பேசலாமா? என்னங்க நீங்க எங்கிட்டுதான் போனீங்க? இம்புட்டு நேரம் ஆகுது. இம்புட்டு நேரம் ஆகி நீங்க வந்ததே இல்லையே. சீக்கிரம் வந்துருவீங்க. எங்க போனீங்க? குழந்தை நான் சொல்லி விட்டேன். அவரை பாத்தீங்களா? மழை வேற. நான் இந்த மழையோடு அனுப்புறமேன்னு நினைச்சேன். சரவண வந்து என்ன கூட்டிட்டு வந்தான். சரவண வரலாம் இன்னும் தானே விட்டுருக்காரு. சேகரன் இருக்காங்கல்ல, நான் அந்த குடும்ப கதையை பேசிட்டே இருந்தாரு. அவர் குடும்ப கதையை அவரு பேச, என் குடும்ப கதையை நான் பேச, பூமாரி கதையை பேச, அப்படியே டைம் போயிருச்சு. நின்னு காலெல்லாம் வலிச்சு போச்சு. நல்ல வேலை சரவணன் வந்து காப்பாத்தினா. இல்ல இன்னும் 1 மணி நேரம் கூட பிளேடு போட்டுருப்பாரு. போன் உங்களுக்கு எத்தனை தடவை போட்டேன்னு தெரியுமா? ஒரே சுவிட்ச் ஆஃப். டைம் வேற போயிட்டே இருக்கு. மழை வேற. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. அதான் நீங்க கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்கன்னு. ஏன் சேகரனை சிலண்டா போன் போட்டு சொல்லலாம்ல பேசிட்டு இருக்கேன்னு. பொம்பளை ஆளுங்க மட்டும் இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னு எப்படி? அத்தை மாமா வர அங்க போயிருக்காங்க. சரிம்மா, அதுக்கு என்ன, வந்துட்டேன்ல. தெரிஞ்சவ நேர்ல பார்த்தா பேச வேண்டாமா? நம்ம பாட்டி வந்தாச்சுன்னா அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா போன் போட்டுச்சு, பூமாரி வாங்கி பேசி ஒரே அழுக. அழாதம்மா, நாங்க வருவோம், 1 வாரம் கழிச்சு வாரோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். பாவமா இருக்கு, அவ இல்லாமே ஒரு மாதிரியா இருக்குன்னு இடையே தூணாப்புல இருக்குல்ல. ஆமாங்க, அதத்தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். வீட்டுல 1 வாரமா ஆளும் கூட்டம் நட்டமும் இருந்துச்சா, கொஞ்சம் கலகலன்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஓன்ட்டு இருக்குது. வீட பார்க்கவே பிடிக்கல போங்க. சரி, என்ன பண்ண, சில விஷயங்களும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். தங்கச்சி நல்ல இடத்துக்கு போயிருக்கா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன, குடிச்சுக்கிறதுனா என் மகன் வந்துருவாள, வந்தா போதும், அந்த வீடே கல்யாணம் ஆயிரும். உங்க மகளா? மகன் தான் வர போறான். அவன் வந்தா வீடே கலகலன்ட்டு ஆயிரும். எப்ப பாரு அழுக சவுண்டும் சிரிப்பு சவுண்டும், பிள்ளை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதுமா இருக்கும். சரிங்களா?
ஆமா துளசி. ஆமா என் பொண்ணு என்ன பண்றா? என் பொண்ணுக்கு ஒழுங்கா சாப்பாடுலாம் கொடுக்கறதில்ல. குட்டிமா எப்படி இருக்க? ஏ குட்டி தங்கம், என் செல்ல பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? பிள்ளைகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா கொஞ்ச நாளாவே பிள்ளைய கவனிக்கல, அப்படிதானே? ஆமா, நீங்க பேசல. உங்க மகா உங்க மேல கொஞ்சம் கோவத்துலதான் இருக்கிறா. சாரி தங்கம்மா, செல்ல பட்டுக்குட்டி, அப்பா மன்னிச்சிரு. உங்க அத்தை கல்யாண நேரம் அங்க எங்க கொஞ்சம் அலைஞ்சதுனால உன்கிட்ட பேச முடியல சரியா. தாத்தாவோட டிராவல்ஸ் வேற இருக்க, அதை வேற பாக்கணுமா. அதான் உன்னை சரியா கவனிக்க முடியல. இனிமே ஒழுங்கா தினமும் பேசுவேன் சரியா? நீ அப்பாட்ட கோவப்படாத. சரி சரி, போங்க. அவளுக்கு கோவம்லாம் தீந்துட்டு போல. உங்க மகா உங்களை மாரி கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாயிருவா. ஆமா ஆமா, என் மகன் என்ன மாதிரிதான், உன்ன மாதிரி விலகாம இருந்தா சரிதான். என்ன என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நம்மள மாதிரி இருந்தா சரிதான். மகா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டமா இருக்கு. மகா வந்துட்டா அப்பாவும் மகனும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிடுவீங்க போல இருக்குதே. பாரு, என் பொண்ணு மட்டும் வரட்டு, அதுக்கப்புறம் பாரு நீ. அப்பா, என்னதான் வெளியூர் போனாலும் நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே வராதுப்பா. எப்படா வீட்டுக்கு வருவோம்னு இருந்தோம். எப்பா, இந்த ஒரு வாரம் ஜாலிதான். அம்மா, அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. அட மதன், வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நேத்தே வருவேன்னு சொன்ன, ஏன் நேத்து வரல? அதை ஏமா கேக்கீங்க? நேரத்தை கிளம்புறதா இருந்து கடைசி டைம்ல மேனேஜர் என்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வா அப்படி இப்படின்ட்டாரு. அது கொஞ்சம் டைம் ஆயிட்டா, கொஞ்சம் செக்கிங் வேற இருந்து எல்லாம் முடிக்க டைம் ஆயிட்டு. அப்புறம் நான் பஸ் ஏறி இங்க வரதுக்குள்ள விடிஞ்சிரும். அங்க இருந்து நிறைய பஸ் கிடைக்கும். நம்ம ஊருக்கு டைமிங் தானே பஸ். சரி, அடுத்த நாளைக்கு கிளம்பிடுவோம் சொல்லிட்டு நேரத்தை தூங்கிட்டு காலையில இருந்துச்சு வரேம்மா கிளம்பி. நேத்தே நீ வந்திருந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். நீ வரலையா? நானும் போகல. பார்ட்டி வீடா? யாருக்கு யாருக்குமா ஃபங்க்ஷன்? வேற யாருக்கும் இல்லடா, அந்த பூமாரி பிள்ளைக்குதான். என்ன சொல்ல, அவ குடும்பத்துல மட்டும் ஏன் அப்படிதானே நடக்குதோ என்னமோ. ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ அந்த பையனை வேணும்ட்டு போயிருச்சு போல. அப்புறம் இந்த பிள்ளைய பிடிச்சி இறுதி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்திருக்காங்க. நேற்று தான் பார்ட்டி. ஏதோ வெளியூர்ல கல்யாணம். நேற்று பார்ட்டியா நல்லா கிராண்டா கொலவளமா பண்ணியிருந்தாங்களாம். என்னையும் தானத்தை வந்து சம்மந்தி வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ போக அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. சரி, நீ வர வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமேன்னு பார்த்தேன். நீயும் வரலையா? நானும் போகல. கொஞ்சம் முறையா உங்க அக்கா போன் போட்டு பேசிட்டு இருந்தா. இம்மா என்ன சொல்ற? எந்த பூமாரிமா? அதான்டா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. அதோட நாத்தனாரு ஒரு கண்ணாடி இருக்குமே, கண்ணாடி. அந்த சோடாப்பட்டி கண்ணாடிக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு பாட்டியும் முடிஞ்சு இன்னைக்கு கொண்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் விட போயிருக்காங்க. என்னமா சொல்லு நீ? பூமாரிக்கா? பூமாரிக்கா கல்யாணாச்சு? என்னமா திடீர்னு இப்படி சொல்லுத? நீ கூட எனக்கு கேட்டிருந்திய அந்த பூமாரிக்கா? அது எப்படிமா கல்யாணம் திடீர்னு முடியும்? நம்ம பேசிதானே வச்சிருக்கோம். அத்தாண்ட கூட சொல்லி வச்சிருக்கோமே. திடீர்னு எப்படிமா கல்யாணம் முடியும்? அடே, அந்த பூமாரிக்கு தான்டா சொல்லிட்டு இருக்கேன். வேற எந்த பூமாரி எனக்கு தெரியும்? எல்லாம் பேசிதான் வச்சிருந்தோம். என்ன செய்ய, உன் அக்காவுக்கு விருப்பம் இல்லையே. உன் அக்காட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லும் போது அவளுக்கு பிடிக்கலன்ட்டு இழுத்துட்டு இருந்தா. அவ இழுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்ய, அவளுக்கு விருப்பம் இல்லாம நடத்த முடியுமா என்ன? நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்த இடத்துல பொண்ணு எடுக்கிறத விட சொந்தத்துல ஒண்ணுக்குள்ள ஒன்னாச்சே அப்படின்ட்டு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. என்ன செய்ய, யார் யாருக்கு எங்கிட்ட இருக்கோ அதானே நடக்கும். என்னம்மா இப்படி பண்ணிட்டு நீ? அக்கா பேச்சு ஏன் கேட்க நீ ஏன் நேரடியா தெரியுமா மட்டும் கேட்டிருந்தா கூட எங்களுக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. என்னம்மா இப்படி பண்ணிட்டு? போமா, நான் இதுக்காக வந்தேன். யாரெல்லாம் லீவு ஜாலியா இருக்கலாம். அங்க போய் பொண்ணு கேட்டிருப்பீங்க, நிச்சயதார்த்தம் முடிப்பீங்க, கனவுல வந்தா இப்படி சொல்லிட்டீங்க. போமா அங்க. டேய், நான் என்ன செய்ய, ஏன்ட்ட கோவப்படுத? நான் கல்யாணம் நல்லபடியா முடிச்சு வச்சிடலான்ட்டு தான் நான் நினைச்சேன். உன் அக்காளுக்கு விருப்பம் இல்லையே. அந்த பிள்ளைக்கும் விருப்பம் அந்த மாதிரி தெரியல. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தானே ரிசப்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு சம்மதத்தோடி தானே கல்யாணம் நடந்திருக்கும். சம்மதம் இல்லாம கல்யாணம் வச்சிருக்காங்க. சரி, என்ன செய்ய, பூ மாதிரி இல்லாட்டா இன்னொரு நல்லதா ஆன பிள்ளை நம்ம கிடைக்கத்தான் போகுது. இவ இல்லாட்டா என்ன, அவ சோடா அப்படி கண்ணும், அவ பேச்சும், அவ குதிரை வாழும். போட்டுடா. இதை விட அழகான மருமக கிடப்பா. கிளியாட்டம் பொண்ண நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். எத்தனை தரகட்ட கொடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா? நீ கவலைப்படாத. இந்த லீவு முடிஞ்சு போ. அடுத்த லீவுக்கு நீ வரும்போது உனக்கு நிச்சயமா தாண்டா இருக்கும். தயவு செஞ்சு போறியா? எனக்கு தலை வலிக்குது. எனக்கு தயவு செஞ்சு எனக்கு போமா, எதுவும் சொல்லாத, நல்லா இருப்ப. ஐயோ, அம்மா ஒண்ணு நினைச்சா ஒண்ணு நடந்திருக்கு. இது யாருமே நம்மகிட்ட சொல்லி ஒரு போன் போட்டு கூட நமக்கு ஒண்ணும் தெரியாம இருந்திருக்குமே. ஷோ, இப்படியே நடக்கணும்.